உருட்டு திருட்டு புரட்டுங்கிறது திமுக கைவந்த கலை. எல்லாத்துக்குமே பேர் மாத்துறது மட்டும்தான். இப்போ வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னா அது வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். இல்லையா? ஊழல்னு சொன்னா ஊழல்னு சொல்லக்கூடாது. அது சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. என்ன ஊழல்னா அதுக்கு வந்து திமுக வைக்கிற பேரு சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. திருட்டுன்னா இல்ல அப்படியே சொல்லுவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ 3 லட்சம் கோடி வந்து 3 லட்சம் கோடி கவர்னர்ட்ட இருக்கு. ஒரு துறையை சார்ந்து 3 லட்சம் கோடி அடிச்சது. அதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அது திருட்டு கிடையாது, கவர்னர் கொடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. அடுத்து வேற திருட்டுனா திருட்டுனே சொல்ல வேண்டாம், முறைகேடுன்னு சொல்ல வேண்டாம். நானே சொல்றேன் பிறர் பொருள் நேசிப்பாளன்னு சொல்லுங்கம்பாங்க. மற்றவண்டி கருத்து கேட்பாங்க. பிறர் பொருள் நேசிப்பாளன்னு சொல்லி இப்படிதான் பேர் மாத்த வச்ச பாலரும் தேனர் ஓடுதுங்கிறது மட்டும் என்னோட கான்செப்ட். சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சார், சத்யன் சாரோ இல்லை மற்றவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க கார்னேஷனுக்குலாம் கிட்னி பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அவர் சொன்ன சார்ஜஸ் என்ன தெரியுமா, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்னி திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல அண்ணா திமுக எதிர்கட்சி அத்தனை பேர் கிட்னியும் உரி இருக்கணும். யாருக்கு கிட்னி காணானாவது எடுத்து சொல்லுங்கள். யாரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் கிட்னி தானம் பண்ணிட்டான்னா உடனே அது பெரிய இஷ்யூ ஆக்கி என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. என்ன நடந்தது?